நேற்று போட்ட லஞ்ச் பாக்ஸ் வீடியோவுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா, ரசம்லாம் ஒரு இதுவா, ரசத்துக்கு இவ்வளோ சீனா, இதெல்லாம் ஒரு லஞ்சா அப்படின்ற மாதிரி. ஏன் ரசம்லாம் சாப்பிட மாட்டிங்களா? ரசம்லாம் சாப்பாடு இல்லையா? இல்லை ரசம் சாப்பிட்டா வீடியோ போடக்கூடாதா? எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் என்னோடய கேப்ஷனில் வந்து ஸ்பெஷல் சாப்பாடு, இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அதிசய சாப்பாடு, இது வந்து வேறு நாட்டு உணவு அப்படின்லாம் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். என் பசங்களுக்கு என்ன கொடுக்குறேன்றதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி சிலருக்கு வந்து அதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம். இல்லை சிலர் சும்மா பல வீடியோ பார்க்குற மாதிரி இதையும் பார்க்கலாம். அதுதானே தவிர்த்து என்னோடய வீடியோவில் வந்து நல்ல கருத்துக்கள் கண்டென்ட்கள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. கீழே வந்து இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால நான் வந்து என்னோடய கண்டென்ட்டை மாற்றிடுவேனா அப்படின்னாலும் இல்லை. எனக்கு தெரிஞ்சது இதுதான் நம்மளோட சேனலில் வரும். நான் தெளிவாகவும் அதை சொல்லி தான் போடுறேன். உங்களை வேறு மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு உள்ள வீடியோ வந்து பார்க்குறப்ப வேறு மாதிரி அந்த மாதிரி எல்லாமும் நான் பண்ணல. ஓகேவா? சொல்கிறது உங்கள் வேலை, தொடர்ந்து வீடியோ போடுறது என் வேலை. அதனால் இன்றைக்கும் வீடியோ போட்டுடலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு 4 நல்லுள்ளம் வந்து கீழே சூப்பர் சூப்பர் பிரமாதம் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 கமெண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10 சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுலேருந்து விடாமல் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு டீசெண்டான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்டனாலாம் நான் வீடியோவை நிறுத்திடுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நேற்று வந்து ரசம் வச்சுருந்தேன். புதினா கொத்தமல்லி நிறையா இருந்துச்சு, அதனால் புதினா துவையல் பண்ணியிருந்தேன். சிம்பிள் தான், பண்ணி வச்சுட்டா ஒரு 2-3 நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து இட்லி தோசைக்கு சைட் டிஷ் தேவைப்படாது. இதுவே தொட்டுக்கலாம். அதுவும் எங்கள் தலைவர் வந்து துவையல் பிரியர், அதனால் ஒரு 4-5 நாள் பக்கம் கூட நான் இதை வச்சு ஓட்டுவேன். ஸோ என்னென்னா, தோல் சீவி இஞ்சி சேர்த்துக்கிட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டு, புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை, இது 3ல் எது வேணால் போடலாம். 3மே போடலாம், 2 போடலாம், நம்ம இஷ்டம்தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், அது மட்டும்தான். அதை அப்படியே சேர்த்துட்டு அது கூட காஞ்ச மிளகா உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கடுகு தாளித்து இந்த பதம் வர அளவுக்கு அதை சுண்ட விட்டு கிளறி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளோட துவையல் ரெடி. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பசி எடுக்கலை, பசங்க சரியாக சாப்பிடல, மந்தமாக இருக்காங்க, வயிறு வந்து உபசமாக இருக்குது, அந்த மாதிரி டைமெல்லாம் இந்த துவையல் கொடுத்திங்கன்னா பசி வந்து பசங்களுக்கு நல்லாவே எடுக்கும். நல்லாயிருக்கும். இந்த துவையல் சாப்பிட்றதுக்கும் எல்லா மனமும் சேர்த்து நல்லாவே இருக்கும். அப்படி தான் நான் இந்த துவையல் நேற்று செஞ்சுருந்தேன். இது வந்து சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். இட்லி தோசைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், சப்பாத்திக்கும் கொடுக்கலாம், எதுக்கு வேணால் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பொதுவாக இந்த லாங் ட்ராவல் போகிறவங்களாம் இந்த துவையல் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் போடுறப்போ உங்களுக்கு ஏற்படுற அலர்ஜிலாம் வந்து இது சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சரியாகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன டிப்ஸு. அதுக்கப்புறம் ரசம் பண்ணும்போது எப்போயுமே நான் வந்து மிளகு, சீரகம், தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு கூட ஒரு 10-15 கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு தான் அரைச்சி ரசம் வைப்பேன். அதுவுமே ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நேற்று என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அதுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன். நான் வந்து முன்னாடி ஒரு கம்பெனியில் சிஆர்எம்மாக இருந்தேன் இல்லையா, அது வந்து டெய்லி ஒர்க் போயிட்டு வர மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் சிஆர்எம்மாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சேல்ஸில் தான் இருக்கேன். என்னோடய ஒர்க்கிங் டைம் வந்து 1:30 to 10:30. பட் அது 10:30ன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போது எங்களோட கம்பெனியில் வந்து வேக்கன்சி இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃப்யூச்சரில் ஏதாவது வேக்கன்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இந்த ஜாப் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, நான் ரேண்டமாக இண்டீடில் அப்ளை பண்ணியிருந்தேன், நாக்ரியில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயுமே நான் நிறையா ஒர்க் ரிலேட்டடான போஸ்ட்டெல்லாம் பார்த்துட்ருப்பேன். இன்ஸ்டாவில் எப்படின்னா, நம்ம ஒரு போஸ்ட் லைக் பண்ணிட்டோன்னா அது ரிலேட்டடான ஃபீட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. அப்படி வந்ததில் தான் இது எனக்கு கிளிக் ஆச்சு. இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு இன்டர்வியூ. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும்
மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ரீசனுக்காகவும் தான் இந்த ஜாப் கிடச்சிது. நிறைய பேர் ரெஃபர் பண்ண சொல்கிறீங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க. எனக்கும் ஆசை தான். பட் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நானுமே நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை பண்ணி பார்த்து அதில் நிறையா ஸ்கேம்லாம் இருந்தது. நானுமே அனுபவப்பட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஜாப் எனக்கு கிடச்சிது. இது இப்போ கொஞ்சம் செக்யூரான ஜாப் தான் போயிட்டுருக்கு. இதுக்கு பற்றி மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் வேணும்னா ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க, நான் அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பீட்ரூட் வந்து ஒரு 2 இருந்துச்சு, கூட ஒரு கேரட் இருந்தது. அந்த கேரட் தனியாக வச்சா வீணாயிடும், அது தனியாக செய்யவும் மாட்டோம். அதனால் பீட்ரூட் பொரியல் கூடவே அந்த கேரட்டையும் துருவி போட்டு பொரியல் பண்ணி வச்சாச்சு. ரசம், கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இந்த பீட்ரூட் பொரியல் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நல்லா இல்லைனாலும் எப்போயாச்சும் ஒரு டைம் இதை செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற இது தான். ஸோ நேற்று சாப்பாடு வந்து இது தான். ரச சாதம், பீட்ரூட் பொரியல், புதினா துவையல். காலையிலையுமே பசங்களுக்கு தோசை கொடுத்து துவையல் கொடுத்து அப்படியே நேற்று நாளை ஓட்டியாச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள்.